பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு பேசும்படிக்காய் கர்த்தர் கொடுத்ததான கர்த்தருடைய வார்த்தை 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்கிறது. எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, எங்களோட நீர் பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். வல்லமையான வார்த்தைகளை கர்த்தர் எங்களோடு கற்றுத்தந்து எங்களை உருவாக்கும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை இப்படியாய் சொல்கிறது. 7வது வசனம், எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் அப்படின்னு ஆரம்பிக்குது. இதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா 3வது அதிகாரத்துல 1வது வசனம் என்ன சொல்லுது? மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அப்படி என்று சொன்னால் கடைசி நாட்களை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கடைசி நாட்கள் ஒரு கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லி கர்த்தர் பேசுறார். அப்படி என்று சொன்னால் நீங்களும் நானும் வாழ்கிற காலம் எப்படிப்பட்ட காலம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எக்ஸாம்பிள், இந்த உலகத்துல நம்ம வாழும்போது பல காலநிலைகள் இருக்கிறது. பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் பார்த்தீங்கன்னா அது ஒரு குளிர் காலமாக இருக்கும். மார்ச் தாண்டி பார்த்தீங்கன்னா மார்ச்ல இருந்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோடை காலம், ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும். அப்புறம் அது தாண்டி பார்த்தீங்கன்னா ஜூன் தாண்டும்போது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் அந்த காலங்கள் மாறி கோடை காலம் மாறி ஒரு மழைக்காலம் உண்டாகும், ஒரு வசந்த காலம் உண்டாகும். அப்படியாக இந்த பூமியில 4 விதமான காலநிலைகள் இருக்கிறது. அப்போ எக்ஸாம்பிள், நீங்க மழைக்காலம் வரும்போது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க? வெளியில நீங்க காலேஜ் படிக்கிறீங்க, இல்லை வேலை செய்றீங்க, இல்லை ஊழியம் பண்றீங்க, ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்போது நீங்க வீடை விட்டு வெளியே போகும்போது என்ன பண்ணுவீங்க? நார்மலா நம்ம இந்தியா தேசத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே பேக்ல ஒரு கொடை வச்சுக்குவாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு காலங்களை குறித்து ஒரு அறிவு இருக்கிறது. நம்ம வெளியே போகிறோம், திடீர்னு மழை வந்துடும், ஒரு வேளை ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம், பேக் வச்சிருக்கிறோம், பேக் எல்லாம் தண்ணினால் நனையும், சரீரம் நனைஞ்சு போயிடும், உடம்பு முடியாமல் வரும். அப்படி என்று சொல்லி அந்த மழைக்கு பாதுகாப்பை கொடுக்கறதுக்காக ஒரு கொடையை வச்சுக்குவாங்க. இது நார்மலா அந்த காலங்களை அவங்க அறிந்ததுனால தான் என்ன செய்யறாங்க? அதுக்கேற்ற ஒரு பாதுகாப்புக்காக கொடையை வைக்கிறாங்க. வெயில் போகும்போது ஓகே, இந்த காலம் வெயில் காலம், என்ன செய்யணும்? வெயில் ரொம்ப அடிக்கும், வெயிலுக்கும் கொடை தான். அது மாத்திரமல்ல, ஓகே இந்த நேரம் நம்ம போவேனா, ரொம்ப வெயிலா இருக்கும், அதுக்கேற்ற விதத்துல தங்களுடைய மாற்றிக்கொள்வார்கள். இப்போ காலத்தை அறிந்தபடினால தான் அவங்க என்ன செய்யறாங்க? காலத்துக்கு ஏற்ற விதத்தில் தன்னை பாதுகாப்பதற்கு ஏற்ற ஒரு காரியங்களை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரிதான் இந்த உலகத்துல நீங்களும் நானும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் காலங்களை குறித்த ஒரு அறிவை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம் பாருங்க. நம்முடைய தாத்தாக்கள் காலங்கள் பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமா இருந்தது. ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி இந்த உலகம் வித்தியாசமா இருந்தது. இப்போ ஒரு 50 வருஷம் தாண்டும் போது வித்தியாசமா இருந்தது. இப்போ இருக்கிற காலம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த உலகம் டெக்னாலஜி நம்பி மாறுகிற ஒரு காலமாய் மாறிவிட்டது. இந்த உலகத்துல பாருங்க, இன்னைக்கு ஒரு காலத்துல நம்ம உலகத்துல ஒரு செய்தி, ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்யும்? 1 வீக் ஆகும் நமக்கு தெரியறதுக்கு. ஒரு அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா நமக்கு காது கட்டுறதுக்கு 1 வாரம் ஆகலாம். இன்னும் அந்த பேப்பர் நாலேஜ், நியூஸ் அதெல்லாம் படிக்காதவங்களுக்கு இன்னும் 1 மாதம் கூட ஆகலாம். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. அமெரிக்காவில் நடக்கிற சம்பவம், ஆஸ்திரேலியாவில் நடக்கிற சம்பவம் ஒரே நிமிடத்துல என்ன செய்யுது? உலகம் எங்கு ஸ்ப்ரெட் ஆகுது. எதுக்கு இது எப்படி பயன்படுத்தப்படுது? இன்டர்நெட்டு, யூடியூபு, டிவி நியூஸ், அப்படி பல விதமான சேட்டலைட் டிவி, இப்படி பல விதமான சேனல்கள் மூலமாக சம்பவம் நடக்கிறது ஒரே நேரத்தில் உலகமெங்கும் பரவுகிறது. எந்த காலத்தில் நடந்துச்சு? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. இப்போ இன்டர்நெட் எல்லாம் இப்போதான் ஒரு 30 வருஷத்துக்கு உள்ளாடி தான் இந்த உலகமே ஒரு வித்தியாசமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, கடைசி காலத்துல கொடிய காலங்கள் வரும்னு ஆண்டவர் சொன்ன காலத்திற்கு நேராக இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. உலகம் டெக்னாலஜியை நோக்கி மாறிக்கொண்டிருக்கிறது. உலகம் மனிதர்கள் இன்னைக்கு டெக்னாலஜியை நம்பி போறாங்க. ஒரு ஃபிளைட்ல நீங்க ஏறுறீங்க, ஃபிளைட்ல எதை நம்பி நம்ம ஃபிளைட்ல யாத்திரை பண்ணுகிறோம்? இன்டர்நெட் மூலமாய் வருகிறதான, சேட்டலைட் மூலமாய் வருகிற ஜிபிஎஸ் நம்பி தான் ஃபிளைட் இன்னைக்கு ஓடுது. அப்போ அந்த ஏர் டிராஃபிக் எதை வச்சு பேஸ் பண்றாங்க? அவங்க அந்த சேட்டலைட் மூலமாக கிடைக்கிறதான
அந்த ஜிபிஎஸ்ஸை பேஸ் பண்ணி தான் இவங்களுக்கு வழி சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கி அந்த ஃப்ளைட்டில் வர 100 பேர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா எதை பேஸ் பண்ணி போகிறாங்க? இன்டர்நெட்டை நம்பி போகிறாங்க. அப்படின்னா மனிதன் எதை நம்பி ஆரம்பிச்சிருக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையை? அதாவது ஒரு பொருள் மேலே இல்லைன்னா ஒரு டெக்னாலஜியை நம்பி தான் மனிதன் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம்தான் கடைசி காலம். அப்போது இதில் தவறா? மனிதனுக்கு அறிவு பெருகி கொண்டிருக்கிறது, ஞானம் பெருகி கொண்டிருக்கிறது, இதெல்லாம் பயன்படுத்தலாமே, தவறு அல்ல. நான் தவறுன்னு சொல்லலை. அது நல்லதுக்கு பயன்படுத்தினாலும் நன்றாய் தான் இருக்கும், தவறு இல்லை. ஆனால் எப்படி இன்னைக்கு பாருங்க, இன்டர்நெட் உலகத்துல நல்ல காரியங்களுக்காக அதை பயன்படுத்துறாங்க. ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக இன்னைக்கு இன்டர்நெட்டை எதுக்கு பயன்படுத்துறாங்க? தீமையான காரியங்களுக்காய், பாவ காரியங்களுக்காய், ஆபாசமான காரியங்களுக்காய், இன்னும் பலவிதமான ஃபோர்ஜரி பண்ணும்படிக்காக என்ன செய்யறாங்க? இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறாங்க, டிவியை பயன்படுத்துறாங்க, இன்னும் மொபைலை பயன்படுத்துகிறாங்க. அதற்காக பலவிதமான, ஒரு விதத்தில் அது நன்மையா இருந்தாலும் இன்னொரு விதத்தில் அதை தீமையாய் பயன்படுத்துகிற காலம்தான் இந்த கடைசி காலம். அப்படி என்று சொன்னால் கடைசி காலம் அதிகமாய் தீமைகள் பெருகி கொண்டிருக்கிறது. அப்போ நீங்களும் நான் அறிந்து கொள்ளணும், கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும். இப்படிப்பட்ட காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும், அதுதான் நம்முடைய நோக்கம். காலம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறது அல்ல. இந்த காலத்துல எப்படி அவங்க கொடை, மழை காலம்னு சொல்லி கொடை எடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி நீங்களும் நானும், காலம் கொடியதா இருந்தாலும் இந்த கொடிய காலத்திலும் கர்த்தர் உங்களை என்னை நடத்தும்படிக்காகத்தானே இந்த உலகத்துல பிறக்க வைத்திருக்கிறார். இந்த காலத்துல நீங்களும் நானும் எப்படி வாழணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நம்ம வாழணும்னு சொல்லி தான் கர்த்தர் விரும்பி நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அதனால தான் நம்ம இப்ப படித்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. 7வது வசனம், எப்பொழுதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற. அப்படி என்று சொன்னால் கடைசி காலத்துல ஒரு காரியம் என்னன்னா, எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து. அதாவது இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை படிக்கிறாங்க, கற்றுக்கொள்கிறாங்க, வேதத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படியெல்லாம் முயற்சி பண்றாங்க. சரி, நல்லதுதான். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை அறிந்து ஒருபோதும். வேதத்தை கற்றுக்கொள்றாங்க, அதுக்காக பல காரியங்களை கற்றுக்கொள்றாங்க, உலக பிரகாரமான காரியங்களை கற்றுக்கொள்கிறாங்க, உலக படிப்பு, உலக பிரகாரமான ஞானங்களை பெரும்படிக்காக உலக பிரகாரமான படிப்பு காரியங்களை கற்றுக்கொள்றாங்க, எல்லாம் ரைட்டு. ஆனா இதெல்லாம் ஒருபுறம் கற்றுக்கொண்டாலும் மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு தவறி விடுகிறார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்ல, ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து. எல்லா காரியங்களையும் அவங்க கற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இருக்கிறது, எல்லாம் செய்யறாங்க. ஆனா மிக முக்கியமாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, சத்தியத்தை அறிந்து. ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து. அப்படின்னா சத்தியத்தை அறிவதற்கு இன்னைக்கு கடைசி காலத்துல என்ன இல்லை, ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லி கர்த்தர் வேதனைப்படுகிறாருங்க. சத்தியத்தை அறிந்து, சத்தியத்தை அவங்களால என்ன செய்ய முடியல, அறியாதபடிக்கு அவங்க மனக்கண்கள் இன்னைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் வேதனைப்படுகிறார். அதனால தான் இங்க யோவான் 8வது அதிகாரம் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது. அங்க ஒரு சத்தியத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. 8வது அதிகாரத்துல 32வது வசனம், 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா கடைசி காலம் ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாருங்க. சத்தியத்தை ஜனங்கள் என்ன செய்யணுமா, அறிய வேண்டும், சத்தியத்தை அறியணும். சத்தியம் என்று சொன்னால் என்ன? ஆண்டவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற ஆண்டவராகிய தேவன் தான் சத்தியமான தெய்வம். இன்னைக்கு உலகத்துல பல கடவுள் என்று சொல்லி இன்னைக்கு உலகத்துல சொல்லி கொண்டிருக்கலாம். பாருங்க, நார்மலா நாங்கள் இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல வேலை செய்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை பண்றோம். பல ஜனங்களை போய் பார்ப்போம் காஸ்பலுக்கு. குறிப்பாக நான் கேம்புகள் எல்லாம் போகும்போது ஒரு காரியத்தை எப்படி ஒரு டெஸ்ட் பண்ற வழக்கம் உண்டு. பாருங்கப்பா, உங்களுக்காக ஆண்டவராகிய உங்களுக்காக ஒருவர் கல்வாரி சிலுவையில மரித்திருக்கிறாரு, உங்களுக்காக ஒருவர் மரித்தாரு, உங்களுக்காக ஒரு உயிரோடு எழும்பினாரு, ஒருவர் உங்களுக்காக என்ன செய்ய போறாரு, ஒருத்தர் வரப்போறாரு, யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி தெலுங்குல, நார்மலா தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கிறாங்க. தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, தெலுங்கு இங்க மக்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட இப்படியாகவே நான் பேசும்போது இதெல்லாம் பேசிட்டு, யார் தெரியுமா, அவர் யார் தெரியுமா, உன்னுடைய பாவத்துக்காக ஒருத்தர் மரித்தாருயா, உனக்கு தெரியுமாயா அப்படின்னு அவங்கள்ட்ட பேசும்போது, தெலுங்குல பேசும்போது கடைசியில் சொல்லிட்டு யாருன்னு சொன்னா அவங்க கடைசியா சொல்லுவாங்க, ஏசையா அப்படி சொல்லுவாங்க. கடைசியில் அந்த ஃபினிஷிங்ல யார் அப்படின்னு கேட்டுன்னு அவங்க சொல்லுவாங்க, நான் கோசம் சர்ச் போய் எவர் தெலுசான்னு அப்படின்னு கேட்டேன்னா அவர் ஏசு கிறிஸ்து அப்படிம்பாங்க. அப்படி என்று சொன்னால் அவங்களுக்கு
அவங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஆனா இருதயத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க அந்த சத்தியத்தை அவங்க அறிந்திருக்கிறாங்க. இயேசுதான் ஒரு மனிதனுடைய பாவத்திற்காக மரித்தவர், ஒரு மனிதனுக்காக அவர் கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறவர் என்பதை இன்னைக்கு அநேக மக்கள் தெரிந்திருக்கிறாங்க. இருந்தாலும் தெரியாத ஜனங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ இன்னைக்கு கடைசி காலம் சத்தியத்தை அறியதற்கு மனது இல்லை. அதனாலதான் நம்ம படிச்சோம், சத்தியத்தை அந்த ஜனங்களுக்கு என்ன இல்லை, ஒருபோதும் சத்தியத்தை உணர்ந்து என்ன இல்லை, சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கடைசி காலம் சத்தியத்தை என்ன செய்ய வரல, அவங்களுக்கு விருப்பம் இல்லை, சத்தியத்தை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க எப்படி இருக்கிறீங்க? சத்தியத்தை கேட்கறதுக்கு விருப்பம் இருக்கிறதா? ஆண்டவரிடத்துல அற்புதம் அதிசயம் பெறணும்னு சொல்லி விருப்பம் இருக்கிறது உண்மை, தப்பு இல்லை, அதெல்லாம் வேணும், நமக்கு அற்புதங்கள் நடக்கணும், அதிசயம் வேணும். ஆனால் அதோடு நின்று விடக்கூடாது. சத்தியத்தை அறியணும், சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் கடைசி காலத்துல உங்களுக்கு எனக்கும் பெருகணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாருங்க. அப்போ அந்த சத்தியத்துக்காக நீங்க இன்னைக்கு நிலை நிற்கணும். ஆண்டவருக்காக அந்த சத்திய தெய்வத்தை அறியணும். சத்தியத்தை அறியும் போது நமக்கு என்ன கிடைக்குமோ, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்போ சத்தியத்தை அறிய என்ன நடக்குமா, நமக்குள்ள ஒரு பெரிய விடுதலை நடக்கும். இன்னைக்கு பாவத்திலிருந்து அநேகர் இன்னைக்கு தள்ளாடி கொண்டிருக்கிறாங்க. பாவத்திலிருந்து விட முடியல, பாவத்தை ஜெயிக்க முடியல, பாவத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியல. பிரதர், நான் வேதத்தை படிக்கணும்னு விரும்புகிறேன், இயேசுவை அறிந்து கொண்டேன், ஆனாலும் நான் பல விதமான மோசமான பாவங்களில் நான் சிக்கி தவிக்கிறேன். ஏன் தெரியுமா? இந்த சத்தியத்தை அறிய முடியல. சத்தியத்தை நேசித்து பாருங்க, சத்தியத்தை விரும்புங்க. சத்தியம்தான் என்னது, வசனம்தான் சத்தியம் என்று சொல்லி யோவான் 17:17 சொல்லுது. அப்போ அந்த வசனத்தின் மேல நாட்டத்தை கொடுங்க, வசனத்தை அதிகமாய் நேசிக்க ஆரம்பிங்க. சத்தியத்தை மேல அதிகமான ஏக்கத்தை பெருக பண்ணும்போது ஆண்டவராகிய தேவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? உங்களை விடுவிப்பார். சத்தியத்தை அறிய அறிய உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்திலோ நம்மோடு கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் இந்த கடைசி காலத்துல உண்டு பண்ணும்படிக்காக அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு தெரிந்து கொள்ளுங்க, சத்தியத்தை அறிந்து இன்னைக்கு கடைசி காலத்துல உணராத ஜனங்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக பெண் பிள்ளைகளுடைய வீடுகள். அப்போ பெண் பிள்ளைகளுடைய வீடுகள், பெண் பிள்ளைகள் மட்டும் கிடையாது, அந்த காலத்துல பெண் பிள்ளைகள் இருந்தார்கள், இன்னைக்கும் இருக்கிறாங்க. பெண் பிள்ளையுடைய வாழ்க்கையில பிசாசு என்ன செய்வான், பெண் பிள்ளையுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து, பெண் பிள்ளையுடைய வீடுகள் மட்டும் இல்ல, யாரெல்லாம் சத்தியத்தை அறிந்து உணர முடியாமல் இருக்கிறீர்களோ அவர்களுடைய வீடுகள்ல, வீடுன்னு சொன்னா அவங்களுடைய இருதயம்தான் தேவன் தங்குற வீடு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இருதயத்துல வந்து பிசாசு என்ன பண்ணுவானா, வீடுகளில் எப்படிப்பட்டவர்கள் கடைசி காலத்துல பிசாசானவன் எவனை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்டவர்கள் சத்தியத்தின்படி வாழணும்னு விருப்பம் இல்லாத ஜனங்களுக்குள்ள நுழைந்து அவர்களை வசப்படுத்தி சாத்தான் என்ன பண்ணுவானா, அவங்களை இந்த உலகத்தை காண்பித்து வசப்படுத்துவான். உலக இன்பத்தையும் உலக அசுத்தத்தையும் உலக பாவத்தையும் காண்பித்து உலக பணம், உலக பொருள், உலக ஆசைகளை தூண்டி விட்டு அவங்கள வசப்படுத்தி கடைசியில் என்ன செய்வானா, அவங்களை நரகத்தின் பிள்ளைகளாய் மாற்றி விடுவான். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, சத்தியத்தை அறிந்து உணராதபடி யாராவது இருந்தால், நான் பிரசங்கிற நானாகட்டும், கேட்கிற நீங்களாகட்டும் இருந்தால், சாத்தான் ஈஸியாக அவனை என்ன செய்வானா, உலக பிரகாரமான காரியத்தில் வசப்படுத்தி இன்னைக்கு அவனை தடுமாற பண்ணி விழப்பண்ணி உலகத்தை விட்டு, அதாவது ஆண்டவரை விட்டு பிரித்து பாவத்தில் விழத்தள்ளி நரகத்தின் மனிதனாய் மாற்றி விடுவான். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இது கடைசி காலத்துல அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது. எங்க பார்த்தாலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. அதனால சத்தியத்தின் மேல நேசிங்க, சத்தியத்தை விரும்புங்க. ஆண்டவரே, சத்தியத்தின் மேல எனக்கு ஒரு நாட்டம் தாங்க, சத்தியத்தை அறிந்து உணரத்தக்க ஒரு இருதயத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாருங்கன்னு நம்ம கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட ஒரு கிருபை தருவார். ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 மடங்கு கனி உள்ளதாக மாறட்டும். வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.